3000 திரைகளில் ஜனநாயகன் பிரம்மாண்ட பிளான். ஜனநாயகன் திரைப்பட கிளைமாக்ஸ் மாற்றம். அன்று எம்ஜிஆர், என்டிஆர், இன்று விஜய். எனக்கு இதில்தான் ஆர்வம் அதிகம். முதல்வர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய். அப்பா அம்மாவின் எனர்ஜி. ஜேசன் சஞ்சய் மனம் திறந்தார். ஜனநாயகன் திரைப்படத்தின் ரிலீஸால் பிற படங்களின் வெளியீடு மாற்றம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. உலகம் முழுவதும் 3000 திரைகளில் ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் மட்டும் 1000 திரைகளிலும் உலக அளவில் 30 நாடுகளிலும் வெளியிட ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஆன்லைனில் லீக் ஆகி இருந்தாலும் விஜயின் கடைசி திரைப்படம் என்பதால் இப்படத்திற்கு எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஜூலை 23ஆம் தேதி இத்திரைப்படம் ரிலீஸ் ஆகும் நிலையில் கேரளாவில் நாளை முதல் முன்பதிவு தொடங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தில் கிளைமாக்ஸ் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசிய தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணா, படத்தில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டு புதிய காட்சிகள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். படம் ஏற்கனவே இணையத்தில் கசிந்ததால் இந்த மாற்றத்தை படக்குழு மேற்கொண்டுள்ளது. ஜனநாயகன் திரைப்படம் வரும் ஜூலை 23ஆம் தேதி வெளியாக உள்ளது. இத்திரைப்படத்தின் முன்பதிவு தமிழகத்தில் 19ஆம் தேதி ஞாயிறு அன்று தொடங்க உள்ளது. முதலமைச்சர் நடிக்கும் என்ற அடையாளத்துடன் விரைவில் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த டைட்டில் கார்டை பார்க்க ரசிகர்கள் எதிர்பார்ப்புடன் உள்ளனர். இதற்கு முன்பு 1977இல் எம்ஜிஆர் முதல்வரான நிலையில் மீனவ நண்பன், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆகின. அதேபோல் 1983இல் என்டிஆர் முதல்வரான பின் சாம்ராட், அசோகா உள்ளிட்ட 5 திரைப்படங்கள் வெளியாகி உள்ளன. தற்போது தளபதி விஜய் முதல்வரான பிறகு ஜனநாயகன் திரைப்படம் முதலமைச்சர் நடிக்கும் என்ற டைட்டில் கார்டுடன் வெளியாக உள்ளது. இது பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கொள்ளையடிக்கும் கதைக்களம் கொண்ட திரைப்படங்களை இயக்கவே தனக்கு ஆர்வம் உள்ளது என ஜேசன் சஞ்சய் தெரிவித்துள்ளார். வார இதழுக்கு அவர் அளித்த நேர்காணலில் தனது வயதின் காரணமாக ஒரு காதல் கதையை இயக்கப் போவதாகவே பலரும் நினைத்தார்கள். ஆனால் ஒரு கேங்கை வைத்து அட்வென்ச்சரான படத்தை இயக்கவே தனக்கு ஆர்வம் உள்ளது என்றார். அவரது இயக்கத்தில் ஜூலை 31இல் சிக்மா என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆக உள்ளது குறிப்பிடத்தக்கது. சினிமாவை தேர்வு செய்த போது பெற்றோர் கொடுத்த எனர்ஜி தன்னை ஊக்கப்படுத்தியதாக ஜேசன் சஞ்சய் கூறியுள்ளார். நேர்காணல் ஒன்றில் பேசிய அவர், நடிகர்கள் விஜய் சேதுபதி, சூரி உள்ளிட்டோர் தன்னை ஊக்கப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய், சங்கீதா இருவரும் பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் விவாகரத்து சர்ச்சைக்கு பிறகு ஜேசன் சஞ்சய் முதல் முறையாக தனது பெற்றோர் குறித்து பொது வெளியில் பேசியுள்ளார். ஜூலை 23இல் முதல்வர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த நிலையில் பல்வேறு படங்களின் ரிலீஸ் தேதி தற்போது ஒத்திவைக்கப்படுகிறது. அதன்படி இதே தேதியில் வெளியாக இருந்த ஜிவி பிரகாஷின் இம்மார்டல் படம் செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. லோகேஷ் கனகராஜ் நடிக்கும் DC திரைப்படமும் ஆகஸ்ட் 7இல் ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது விஜயின் பாக்ஸ் ஆபீஸ் மதிப்பை காட்டுவதாக ரசிகர்கள் சிலாகித்து வருகின்றனர்.